நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். பாஜக சின்னத்தில் போட்டியிட யாருமே தயாராக இருப்பதாக தெரியவில்லை என விமர்சித்த மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், எத்தனை முறை பிரதமர் மோடி தமிழகம் வந்தாலும் வெற்றி பெற முடியாது என்றார். ஒரு வேட்பாளர் பட்டியல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட இன்னும் அறிவிக்கல. ஒருவேளை தமிழ்நாட்டில் என்ன அவங்களுக்கு வேட்பாளரே கிடைக்கலையே என்னவோ தெரியல. ஏன்னா பாஜக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யாருமே பாஜக சின்னத்தில் போட்டி போடுறதுக்கு முன்வர மாதிரி தயாராக இருக்கிற மாதிரி தெரியல. பாஜகவுடைய வாக்குகளை சுத்தமாக இல்லாமல் தொடச்சி எறியணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக தோல்வி அடைவது மட்டுமே எங்களுக்கு வெற்றியாக நாங்கள் கருதலை. பாஜகவை தமிழ்நாட்டில் டெபாசிட் எடுக்க வைக்கப்பது தான் உண்மையான வெற்றி என்கிற முறையில் கட்சியும் நடத்த முடியல, கூட்டணியும் பலமாக இல்லை. எப்படி ஏதோ அடிக்கடி மோடியை மட்டும் கொண்டு வந்து இங்கே பணம் காட்டுற மாதிரி காட்டுறாரு. அப்படியெல்லாம் நடத்தி இப்போ இந்த பல்லடத்தில் கூட்டம் நடத்துனா 60 கோடி ரூபா செலவுங்கிறாங்க. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு 60 கோடி ரூபா செலவு பண்ணால் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு பின்னாடி வந்துடுவாங்களா? எனவே எத்தனை முறை நீங்கள் மோடி ஆட்சி வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை ஒரு இடத்துல கூட உங்களால் வீழ்த்துவது என்பது பகல் கனவுன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.